ஹை ஃப்ரெண்ட்ஸ்! சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம் வாங்க. ஐஸ்வர்யா எவ்வளோ கூப்பிடுறாங்க, "வாங்க மாமா போலாம் நம்ப" அப்படின்ட்டு. ஆனா சேது இருந்துட்டு, "இல்ல என்னால வர முடியாதுன்றாங்க. நான் இங்க தான் இருப்பேன்ற" மாரி சொல்றாங்க. "ஏய் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் மாமா வாங்க. இங்க இருந்து நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நான் இங்க இருந்து கஷ்டப்படுறேன்னு யார் சொன்னது ஐஷு? திரும்ப திரும்ப நீ ஏன் அதையே சொல்லிட்டு இருக்கன்றாங்க. நான் வரலன்னு சொல்றேன் இல்லன்றாங்க. இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அந்த தமிழ் செல்வி வீட்ல நீங்க இருக்கிறது எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது. அவ்ளோ கோவம் வருது எனக்குன்றாங்க. இங்க பாரு, நீ சும்மா தேவையில்லாம எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்காத சரியா? ஏன் தமிழ் செல்வி வீட்ல இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை ஐஷுன்றாங்க. இங்க பாரு, நான் ஒண்ணும் அவகிட்டலாம் பேசல சரியான்றாங்க. பாட்டுக்கு என் வேலைய பார்த்துட்டு இருக்கேன். அவ பாட்டுக்கு அவ வேலைய பார்த்துட்டு இருக்கா. அவ்வளோதான்றாங்க. மாமா அவகிட்ட பேசுறீங்க வேற நீங்க. பேசுனா என்ன இப்ப சொல்லுன்றாங்க. பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? பேசுறதுல குத்தமா ஐஸ்வர்யான்றாங்க. சும்மா தேவையில்லாம இது பண்ணாத. எனக்கு என் பையன் முக்கியம் சரியா? அவன் நல்லா இருக்கணும். அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுக்காக இல்ல நான் விட்டுட்டு வரணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்ல. என் பையனுக்காக நான் இங்க தான் இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் சரி அப்படின்ற மாரி ரொம்ப உறுதியா இருக்காங்க நம்ம சேது. ஈஸ்வரியும் சொல்லி பார்க்குறாங்க சேது வர்றதில்ல. சரி சேது உடம்ப பார்த்துக்கோயா, குழந்தையும் பார்த்துக்கோன்றாங்க. சரிப்பா நானு இன்னொரு வாரத்துல வந்துருவேன் சரியான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் அங்கிருந்து போகவும் உடனே இந்த இடத்துல ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. தனித்த பார்த்துட்டு இருப்பாங்க. இவ ஒருவேளை நம்மளுக்கு பல விஷயங்கள்ல பல குரல்ல பேசுற மெமிக்ரி இருக்கிறது சொல்லிடுவாளோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே போறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நக்கலா வேற தானே சிரிப்பாங்க அவங்க போகும்போது. இவ வேற என்ன இப்படி நக்கலா சிரிக்கிறா? ஒருவேளை இவளுக்கு தெரிஞ்சு இப்ப சொல்லுவாளோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயந்து போய் தான் இருக்காங்க ஐஸ்வர்யா. இவ என்னைக்கு சொல்லிடுவா, என்னைக்கு உண்மை தெரிய வரும்னு தெரியலன்ட்டு ஒரு மாதிரி பயத்திலேயே இருக்காங்க ஐஸ்வர்யா. அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.